ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டான பாட்டில் யூஸ் பண்ணி வேக்யூம் கிளீனர் மேக் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு 12 volt DC மோட்டர் இருந்தாலே போதும். நம்ம இதை சிம்பிளாகவே மேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பாட்டிலில் இருக்க அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். பாதியாக 2 போர்ஷனாக பிரித்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளேனாக இருக்க மாதிரி பாட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளேனாக இருக்க மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் போர்ஷன் எடுத்து அதில் ஃபுல்லாகவே ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் தான் ஏர் வந்து நமக்கு வெளியே வரும். அப்படி வந்தால் தான் உள்ளே வேக்யூம் எனர்ஜி கிரியேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ஹோல் போட்டு அப்புறம் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம மோட்டரோட பேரிங் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக இதில் தான் மோட்டரை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி எடுக்க போகிறோம். மோட்டரை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸான பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வேக்யூம் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகிறதுக்காக இதோட அளவை நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலே போதும். இதுக்குள்ளே இப்போ இம்பலர் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இம்பலர் மேக் பண்ணிடலாம். இம்பலர் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி எடுத்துருக்கேன். இதில் தான் மேக் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் அளவுக்கு சின்னதாக இருந்தால் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மேக் பண்ணுறது நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட சென்டரில் ஒரு ஹோல் போட்டு இதான் மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நீட்டாக இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஃபேன் மாதிரி வரும். இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா, ஹீட் பண்ணி வளைச்சிட்டிங்கன்னா ஃபேன் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். நமக்கு அப்படி ஒர்க் பண்ணால் தான் வேக்யூம் எனர்ஜி கிரியேட் ஆகும். இப்போ நம்ம மேக் பண்ண இம்பலர் வந்து சூப்பராகவே இருக்குது. இதை நம்ம அந்த டிசி மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ஷாஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எங்கேயும் இடிக்காத மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வலை மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து அந்த டஸ்ட்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணல ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. இப்போ இதில் எக்ஸ்ட்ராஸாக இருக்க அந்த வலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட வேக்யூம் கிளீனரோட ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக ஃபுல்லாக கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை கழட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து மூடியில் இந்த மாதிரி பிவிசி பைப்பை பாதியாக கட் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வேக்யூம் கிளீனரோட அமைப்பில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே டஸ்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். ஓரளவு இந்த பெஞ்சில் இருக்க டஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ஒர்க் ஆகும். ப்ளஸ் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.